சூப்பரின் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் நடைபெற்றது. மக்களுக்கு அதிகாரம் வழங்கிடும் வகையில் 15 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் உள்ளிட்ட சமூக நல அமைப்பினர் தேர்தல் ஆணையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பாக பழகிய தச்சு தொழிலாளியை தாக்கி அவரிடமிருந்து வெள்ளி சங்கிலி மற்றும் செல்போனை பறித்துச் சென்ற 2 பேரை திருக்கனூர் போலீசார் கைது செய்தனர். மத்திய அரசின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 100 நாள் வேலை திட்டம், கிராம சாலை மேம்பாட்டு திட்டங்கள், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களின் தற்போதைய செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் நகர மற்றும் கிராமப்புற பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்கவும், பொதுமக்களுக்கு திட்டங்களின் முழு பலனும் கிடைக்கும் வகையில் செயல்படவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதிகளில் நிலுவையில் உள்ள திட்டங்கள், குடிநீர், சாலை, மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் மக்களின் தேவைகளை முன்வைத்து விவாதித்தனர். அப்போது பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், மத்திய அரசின் திட்டங்கள் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்றடையவும், பயனாளிகளுக்கு எந்தவித தாமதமும் இல்லாமல் திட்ட பலன்கள் கிடைக்கவும் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மக்களுக்கு அதிகாரம் வழங்கிடும் வகையில் 15 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் உள்ளிட்ட சமூக நல அமைப்பினர் தேர்தல் ஆணையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த 2006ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் 98 கிராம பஞ்சாயத்துகள், 10 கொம்யூன் பஞ்சாயத்துகள், 5 நகராட்சிகள் என மொத்தம் 113 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டு 1138 மக்கள் பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களின் பதவி காலம் 2011ஆம் ஆண்டுடன் முடிவடைந்தது. அதன் பிறகு சுமார் 15 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் புதுச்சேரியில் நடத்தப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் மக்களுக்கு அதிகாரம் வழங்கிடும் வகையில் உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்திட வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமைப்பின் மாநில தலைவர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உள்ளாட்சி கூட்டமைப்பு, 6ஆம் திணை, மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு சமூக நல இயக்கங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து மக்கள் வாழ்வுரிமை கூட்டமைப்பு தலைவர் ஜெகநாதன் கூறும்பொழுது, உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது சம்பந்தமான வழக்கு நாளை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அந்த விசாரணைக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எனவே மக்களுக்கு அதிகாரம் வழங்கிடும் வகையில் உடனடியாக புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பாக பழகிய தச்சு தொழிலாளியை தாக்கி அவரிடமிருந்து வெள்ளி சங்கிலி மற்றும் செல்போனை பறித்துச் சென்ற 2 பேரை திருக்கனூர் போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் கூத்தப்பாக்கம் பாரதியார் நகரைச் சேர்ந்தவர் 23 வயதான சஞ்சய் தச்சு தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் புதுச்சேரி துத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 29 வயதான ஜெயக்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. சம்பவத்தன்று கண்டமங்கலத்தில் தனது தந்தையுடன் தச்சு வேலை செய்து கொண்டிருந்த சஞ்சயை ஜெயக்குமார் செல்போனில் தொடர்பு கொண்டு மண்ணாடிப்பட்டு ஏரி கரைக்கு மது அருந்த வருமாறு அழைத்துள்ளார். அதன்படி அங்கு சென்ற சஞ்சய் ஜெயக்குமார் மற்றும் அவரது நண்பரான உழவர்கரை விவேகானந்தர் வீதியைச் சேர்ந்த ஜெயபிரதாபன் ஆகியோருடன் மது அருந்தியுள்ளார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஜெயக்குமார் மற்றும் ஜெயபிரதாபன் இருவரும் சேர்ந்து சஞ்சயை தாக்கியதுடன் அவர் அணிந்திருந்த சுமார் ரூபாய் 70,000 மதிப்புள்ள வெள்ளி சங்கிலி மற்றும் செல்போனை பறித்து கொண்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சஞ்சய் அளித்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் தொடர்புடைய ஜெயக்குமார் மற்றும் ஜெயபிரதாபன் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து வெள்ளி சங்கிலி உள்ளிட்ட பறிக்கப்பட்ட பொருட்களை மீட்டனர். பின்னர் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி அடுத்த திருக்கனூரில் மாணவன் மீது தனியார் பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பள்ளி வாகனத்தை அடித்து உடைத்து நொறுக்கியதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த கைக்கிளம்பட்டு கிராமம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் ராமு. இவருடைய மகன் 16 வயதான அபினேஷ். இவர் கூனிச்சம்பட்டு அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று காலை மாணவன் அபினேஷ் தனது இருசக்கர வாகனத்தில் வழக்கம்போல் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். கைக்கிளம்பட்டு ஏரிக்கரை வழியே சென்று கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த சாண்டா கிளாரா என்ற தனியார் பள்ளி வாகனம் மாணவர்களுடன் செல்லும்போது முன்னால் சென்ற மாணவனின் இருசக்கர வாகனம் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் மாணவன் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் மாணவன் மீது பேருந்து ஏறி இறங்கியதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து ஒன்று திரண்ட அந்த பகுதி மக்கள் விபத்து ஏற்படுத்திய தனியார் பள்ளி பேருந்தை அடித்து உடைத்து நொறுக்கினர். இதில் வாகனம் முழுவதும் சேதமடைந்தது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் மாணவன் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சார்பில் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநிலத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு, மின்வெட்டு, விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்பாதது, புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வராதது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பப்பட்டது. மேலும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், மகளிருக்கு மாதம் ரூபாய் 4000 உரிமை தொகை வழங்க வேண்டும், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும், உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். புதுச்சேரியில் 237வது பிரான்ஸ் தேசிய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டில் கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி மக்கள் புரட்சியின் மூலம் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர். இதன் நினைவாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 14ஆம் தேதி பிரான்ஸ் தேசிய தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 237வது பிரான்ஸ் தேசிய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் ஜீன் பிலிப் ஹதர், புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா, பிரான்ஸ் இரு நாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. சென்னை கடற்கரையில் 18 மீட்டர் 60 அடி ஆழத்தில் நீந்தி ஆழ்கடல் வீரர்கள் 7000 கிலோ பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றி விழிப்புணர்வு நிகழ்த்தி சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் அரவிந்த். இவர் ஸ்கூபா டைவிங், ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி கற்றுக் கொடுத்து வருகிறார். இவர் ஆழ்கடலில் இந்திய சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார். கிரிக்கெட் ஊக்கப்படுத்தும் வகையில் கிரிக்கெட் விளையாடுவது, தேசிய கொடியை பறக்க விடுவது, சதுரங்கம் விளையாடுவது உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை செய்து காட்டி சாதனை படைத்துள்ளார். அந்த வகையில் பிளாஸ்டிக் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை கடற்கரை பகுதியில் 18 மீட்டர் 60 அடி ஆழத்தில் நீச்சல் வீரர்கள் கடலில் நீந்தி 7000 கிலோ பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரித்து விழிப்புணர்வு நிகழ்த்தி இருக்கின்றனர். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.
இந்த விழிப்புணர்வு நிகழ்வு நிகழ்த்திய அரவிந்த் ஸ்கூபா டைவிங்கை சேர்ந்த தாரகை ஆராதனா குழுவினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஆசிரியர்களை நீக்கி மீண்டும் புதிய ஒப்பந்த ஆசிரியர்களை நியமிக்க முயற்சிப்பதாக வெளியாகியுள்ள தகவலுக்கு தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் நிறுவன தலைவர் சுவாமிநாதன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் கூறும்பொழுது, புதுச்சேரி, காரைக்கால், மாஹே உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு கல்லூரிகளில் கடந்த 2018 மற்றும் 2020 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். தற்போது அவர்களை நீக்கிவிட்டு அதே பணியிடங்களுக்கு மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் புதிய ஆசிரியர்களை நியமிக்க அரசு முயற்சிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது ஏற்க முடியாத செயல். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒப்பந்த ஊழியர்களை நீக்கிவிட்டு அதே பணியிடங்களுக்கு மீண்டும் ஒப்பந்த நியமனம் செய்வது சட்டத்திற்கு புறம்பானது என்று தெளிவாக கூறியுள்ளது. நிரந்தர தேவையுள்ள பணியிடங்களுக்கு நிரந்தர நியமனமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதும் நீதிமன்றத்தின் நிலைப்பாடாகும். பல ஆண்டுகளாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பணியிலிருந்து விலக்குவது மனிதநேயமற்ற செயலாகும். இந்த நடவடிக்கையை அரசு உடனடியாக கைவிட வேண்டும். இல்லையெனில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறியதாக புதுச்சேரி அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும். மேலும் அரசு கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என்று சுவாமிநாதன் தெரிவித்தார். நீண்ட வருடங்களாக அவங்க பணியை பற்றி அவங்களுக்கு இந்த ரெகுலர் பண்ணாமல் இருந்ததுக்கு எதிரான ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் நீண்ட காலம் பணி செய்யக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கான்ட்ராக்டை நீக்கிட்டு கான்ட்ராக்ட் வைக்கக்கூடாதுன்னு, கான்ட்ராக்ட் வைக்கிறதே தவறுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக போராடுகிறோம். நாங்கள் நிரந்தரமான பணி எடுங்கன்னு சொல்லிட்டு இந்த இடையில இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலம் வெறும் 10,000 ரூபாய் சொற்ப பணத்திற்கு பணி செய்த ஆசிரியர்களை பணியிடை நீக்கம் இன்னைக்கு நீக்கிவிட்டு எந்தவித அறிவிப்பும் இல்லாம மே மாசத்துல இருந்து அவங்க பணிக்கு போகாம இருக்கிறாங்க. புதிய ஒப்பந்தம் எடுக்க போறேன்னு சொல்றது உச்சநீதிமன்ற சட்டத்திற்கு எதிரானது. புதுச்சேரி அரசு அத்தகைய சூழ்நிலையை கடைபிடிச்சா நீதிமன்ற உத்தரவை மீறியதாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை புதுச்சேரி அரசின் மீது தொடங்குவோம். அதே போல புதுச்சேரி அரசுக்கு எதிராக கல்லூரியில் இருக்கும் மாணவர்களை ஒன்று திரட்டி போராட்டத்தை அறிவிப்போம் என்ற எச்சரிக்கை அறிவிப்பை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த தந்திராயன் குப்பத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடமாற்றம் செய்ததை கண்டித்து பொதுமக்கள், மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த தந்திராயன் குப்பத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடமாற்றம் செய்ததை கண்டித்து பொதுமக்கள், மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டது. அதனால் தற்போது தந்திராயன் குப்பத்தில் செயல்பட்டு வந்த ஆரம்ப சுகாதார மையத்தை இடமாற்றம் செய்யக்கூடாது என்று கூறி கடந்த மாதம் சுகாதார மையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதையடுத்து இடமாற்றம் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை முதல் சின்ன கோட்டக்குப்பத்தில் புதிதாக கட்டப்பட்ட புதிய ஆரம்ப சுகாதார மையத்தில் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து தகவல் அறிந்த தந்திராயன் குப்பம் மீனவர்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடமாற்றம் செய்ததை கண்டித்தும் தந்திராயன் குப்பம் பகுதியில் இயங்கும் ஆரம்ப சுகாதார மையம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறி தந்திராயன் குப்பம் மீனவர்கள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான சின்ன முதலையார் சாவடி, நடுக்குப்பம், சோதனை குப்பம், தென்னந்தோப்பு, கோட்டைமேடு, பெரிய கோட்டக்குப்பம், பழையப்பட்டின பாதை, இந்திரா நகர், சின்ன முதலையார் சாவடி ஆகிய பகுதியைச் சேர்ந்த பஞ்சாயத்தார்கள் ஆரம்ப சுகாதார நுழைவு வாயிலில் இடமாற்றம் செய்யக்கூடாது என்று கூறி அரசிற்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பினர். இதையடுத்து இன்ஸ்பெக்டர் பாபு தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வானூர் வட்டாட்சியர் லட்சாதிபதி, கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் துர்கா, இன்ஸ்பெக்டர் பாபு ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் தந்திராயன் குப்பம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார மையத்திலேயே தொடர்ந்து செயல்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஆரம்ப சுகாதார மையத்தை இடமாற்றம் செய்ததை கண்டித்து பொதுமக்கள் பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி புசி வீதி ஆம்பூர் சாலை சந்திப்பில் பழமையான மரம் திடீரென வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்ததில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த டெம்போ வாகனம் சேதமடைந்தது. மரம் விழுந்தபோது வாகனத்திலும் சாலையிலும் யாரும் இல்லாததால் பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது.
புதுச்சேரி நகரின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான புஸ்ஸி வீதி ஆம்பூர் சாலை சந்திப்பில் இன்று பழமையான மரம் ஒன்று திடீரென வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது. அப்போது சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த டெம்போ வாகனத்தின் மீது மரம் விழுந்ததில் வாகனத்தின் முன்பகுதி கடுமையாக சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக சம்பவம் நடந்தபோது டெம்போவில் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. மேலும் மரம் சாய்ந்த நேரத்தில் பொதுமக்கள் யாரும் அந்த வழியாக செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மரத்தை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் முன்னாள் எம்பிக்கு சொந்தமான தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் கோடிக்கணக்கில் பேக்கேஜ் அட்டைகள் எரிந்து சாம்பலாகின. புதுச்சேரி திருக்காஞ்சி கிராமத்தில் முன்னாள் எம்பி கோகுலகிருஷ்ணனுக்கு சொந்தமான நித்யா பேக்கேஜ் என்கிற தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு 500க்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வருகின்றனர். இந்த தொழிற்சாலை குடோனில் அட்டை பெட்டிகள், அதனை தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் இருந்தன. நேற்று இரவு குடோனில் திடீரென தீ பிடித்தது. இந்த தீ மளமளவென கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. அப்போது அங்கு இருந்த ஊழியர்கள் அனைவரும் அலறி அடித்து கொண்டு வெளியே ஓடி வந்தனர். தீயால் அந்த குடோனில் மேல்பரப்பில் பொருத்தப்பட்டிருந்த சோலார் பேனலும் தீப்பிடித்து எரிந்தது. இது குறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே புதுச்சேரி, வில்லியனூர், மடுகரை, கோரிமேடு பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் 5 வண்டிகளில் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே தீ அந்த தொழிற்சாலையில் மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் இருக்க தீயணைப்பு வீரர்கள், அங்கு பணி செய்யும் ஊழியர்கள் சேர்ந்து குடோனை சுற்றி வெளியே வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பொக்லைன் எந்திரம் மூலம் அகற்றினர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் கோடிக்கணக்கில் பொருட்கள் எரிந்து சாம்பலானது தெரிய வந்தது. தொடர்ந்து தீயணைப்பு ஊழியர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த பணி நள்ளிரவுக்கு மேலும் நீடித்தது. நேற்று இரவு திடீர் தீ விபத்து காரணமாக சுமார் 50 டன் பேக்கேஜ் செய்ய பயன்படுத்தப்படும் அட்டைகள் எரிந்து நாசமாகியது. இருப்பினும் தொழிற்சாலைக்குள் குவித்து வைக்கப்பட்டிருந்த அட்டை மற்றும் பிற பொருட்கள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்ததால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போராடியும் தீயை முழுமையாக அணைக்க முடியாமல் வீரர்கள் திணறி வந்தனர். இந்த நிலையில் புகையால் சுற்றுப்புற பகுதியில் உள்ள கிராம மக்கள் சம்பவ இடத்தில் திரண்டனர். அப்பகுதி மக்கள் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு தொழிற்சாலை புகையால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாகவும் அருகில் உள்ள பள்ளியின் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவிய நிலையில் காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து நிலைமையை கண்காணித்து வந்தனர். தீ விபத்திற்கான துல்லியமான காரணம் மற்றும் சேத மதிப்பு குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ஆச்சாரியா ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயம் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டுத்துறை சார்பாக நடைபெற்ற மாணவர்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. அதில் வெற்றி அடைந்த வேட்பாளரான மாணவர்களின் பொறுப்புக்கான பதவியேற்பு விழா ஜூலை 8ஆம் தேதி நடைபெற்றது. புதுச்சேரி ஆச்சாரியா ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயம் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டுத்துறை சார்பாக நடைபெற்ற மாணவர்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. அதில் வெற்றியடைந்த வேட்பாளரான மாணவர்களின் பொறுப்புக்கான பதவியேற்பு விழா ஜூலை 8ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. அதில் உயர் காவல்துறை அதிகாரி கலைச்செல்வன் கலந்து கொண்டு அவரவர் பொறுப்புக்கான அடையாள குறியை வழங்கி கௌரவித்து பாராட்டுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். வெற்றி பெற்ற மாணவர்களையும் அவர்களுக்கு பயிற்சி அளித்து வழிகாட்டிய உடற்கல்வி ஆசிரியர்கள் பிரவீன், புவனா ஆகியோரையும் கௌரவித்தனர். பள்ளியின் தாளாளர் அரவிந்தன் அவர்களின் மேற்பார்வையில் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் முதல்வர் திருமதி காயத்ரி அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களை பெற்றோர்களுடன் கௌரவிக்கப்பட்டு மாணவர்கள் தொடர்ந்து மேலும் பல சாதனைகள் படைக்க வாழ்த்துக்கள் கூறப்பட்டன. மத்திய அரசின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் நடைபெற்றது. மக்களுக்கு அதிகாரம் வழங்கிடும் வகையில் 15 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் உள்ளிட்ட சமூக நல அமைப்பினர் தேர்தல் ஆணையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பாக பழகிய தச்சு தொழிலாளியை தாக்கி அவரிடமிருந்து வெள்ளி சங்கிலி மற்றும் செல்போனை பறித்து சென்ற 2 பேரை திருக்கனூர் போலீசார் கைது செய்தனர்.